ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். சகஸ்ரார தினமான இன்று நம் அனைவருக்கும் ஆத்ம விழிப்புணர்வு அளித்து நம்மை நாம் உணர்தலுக்காக அந்த ஒரு நிலையை நமக்கு தந்த நமது தெய்வீக அன்னை ஸ்ரீ மாதாஜி அவர்களை மிகுந்த பக்தியோடும் பணிவோடும் வணங்கி நமது பிரார்த்தனையை அன்னையின் பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளது. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளும் குழப்பங்களும் சந்தேகங்களும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டு நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்பதை எங்களுக்கு உணர வைத்திருக்கிறீர்கள். எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்களின் அன்பு கடலில் முழுமையாக அனுபவிக்கும் நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கும் கருவிகளாக திகழ்வதற்கு தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் இந்த தியானத்தின் ஆழத்தையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி அளித்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்லுவோம். நன்றாக கவனித்தோமானால் நம்முடைய சகஸ்ராராவில் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் வெளிப்படுவதை உணர முடியும். இந்த இறை உணர்வை நமக்கு அளித்த அன்னைக்கு நன்றியை மனதார செலுத்துவதோடு எவருக்கும் கிடைக்காத இந்த பேறு நமக்கு கிடைத்தமைக்கு அந்த ஆனந்தத்தை நாம் எப்பொழுதும் நமக்குள் உணர வேண்டும். கவனம் இதே நிலையில் வைத்து நம்மளுடைய குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம்.
நமது கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனம் 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து தங்களின் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவரின் தத்துவம் எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் முழுமையாக நிலைத்திருக்கவும் அதை நாங்கள் உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, நாங்கள் எங்களின் இடா நாடியில் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் செழுமுனை நாடியோடு இணைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவே. நாங்கள் எதுவும் செய்யவில்லை. நான் என்ற அந்த அகங்காரத்தை
எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் பணிவையும் அன்பையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவமும் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமும் எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிலைத்திருந்து அந்த நிலைப்பாட்டை நாங்கள் உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு இணைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை எங்களுக்குள் உணர வையுங்கள் அம்மா. தாயே, பரிணாம வளர்ச்சியில் இந்த மனித பிறவியில் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெறுவதற்கு தங்களின் அன்பு மட்டுமே காரணம் அம்மா. நாங்கள் விராட்டாவின் ராஜ்யத்தில் எப்பொழுதும் இணைந்திருக்கவும் அதை நாங்கள் எங்களுள் உணரவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச சொரூபமாக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது தங்களின் அன்பை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும். எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை பெற்று அந்த நிலையில் நாங்கள் தங்களின் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும். தாய், அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அனைத்திற்கும் ஆரம்பமானவரும் தாங்களே. தாங்களே ஓங்காரம். எங்களுக்குள் அந்த ஓங்காரத்தின் ஓசையை உணர வைத்து அதன் மூலம் நாங்கள் இறைவனின் தொடர்பில் நிலைத்திருக்கவும் அருள் புரிபவர் தாங்களாவீர். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. தங்களால் மட்டும்தான் அதை செய்ய இயலும். தங்களிடத்தில் நாங்கள் பக்தியோடும் சரணடைதலும் எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் எங்களின் பிரார்த்தனையை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் தத்துவத்தை பெற்று அவரை போன்று குழந்தை குணத்துடன் இருக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகள் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான சந்தேகங்களும் தவறான எண்ணங்களும் கரைந்து போகட்டும். தங்களின் அன்பு மட்டுமே எங்களுள் நிலை நின்று எங்களின் ஆத்மாவை எங்களுக்கு உணர வைக்கட்டும். தாயே, தயவு செய்து எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்புவதற்கு அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதிர்விசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवभक्तारम् अवश्रुता
अवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः
प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய நாபி சக்கரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய பவசாகரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய இதய சக்கரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய விசுத்தி சக்கரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய ஆக்ஞா சக்கரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகஸ்ராரம், தாய், 1000 இதழ் கொண்ட தாமரையில் அமர்ந்திருக்கும் எங்களின் ஸ்ரீ ஆதி சக்தியான தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாய், தங்களின் அன்பு மட்டுமே எங்களின் ஆத்ம விழிப்புணர்வுக்கு காரணமாகும். தங்கள் அருளால் நாங்கள் 2ஆம் பிறப்பை எடுத்திருக்கிறோம். எப்பொழுதும் எங்களின் ஆத்மாவை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. அதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தங்கள் அருளால் நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும்.
அந்த வலிமையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தங்களின் அன்பை நாங்கள் இவ்வுலகம் முழுவதும் பரப்பும் கருவிகளாக இருக்கவும் எங்களுக்கு வலிமையை தந்தருளுங்கள். கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக என்கின்ற மந்திரத்தை நாம் 7 முறை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. 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 நமது இந்த தியான நிலை தொடர்ந்து இருக்கட்டும்.
நமது இதே தியான நிலையில் 1992 அன்னை ஆற்றிய சகஸ்ரார பூஜையின் சொற்பொழியின் சுருக்கத்தை நாம் கேட்போம். இது ஏற்கனவே நம்ம கேட்டது தான், திரும்பவும் நம்ம கேட்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. Also, these organized religions, these monothelic organized religions, started taking to course of gaining power or gaining money, because they thought that's the only way you can control people and can go on. They were least bothered as to deliver the goods, whatever have been described in the Bible. Bible, of course, was tampered very much and has been lot of changes in that. And a person like Paul and Peter, who joined together, tried to spoil most of the truth. Though Quran was not so much touched, but still is dealt more with the right side, with the reproduction system and all those things. And so many things are still ambiguous. Now, simultaneously, two things have happened. I don't know if you are aware of it or not. First thing that has happened is that now we have a new science of microbiology, in which we have discovered that every cell has got a DNA tape. Every cell has got a program in it. As we have in a computer a chip, every cell has got a tape in it, in a way that it is programmed. And according to that program, the development takes place. Now imagine the intricacy of the whole thing. So many computers are already programmed, and all these cells have these in them. So a very mysterious sort of thing has come up before the scientist, and they cannot explain it. They cannot explain many things. But one of them is this. Now what Sahaja Yoga has done, that it has proved that it is the will of God, it is the desire of God, the will of God, which is doing all the work. And it has been proved. All these Chaitanya, Adi Shakti is nothing but the will of God. And will of God is the one is working out everything very harmoniously. I don't know if some of you must have read my book, first book, where I have described how this earth was created. There was a bang, but it was very harmonious, and how it developed is through the will of God. So everything was done in a way that God's will was working. Now the will of God you are feeling on your fingertips. After realization now, you have discovered the absolute science, which is the will of God, which is an absolute science. You people know that we have cured people through Sahaja Yoga. You also know giving bandhan and all that things work out. So many things work out automatically after realization that people don't want to believe. In the beginning, people would not believe when the scientists told them something. But now it is, you can see the science is always in the flux, all the time changing. One theory is again challenged, another theory is again challenged. But Sahaja Yoga has exposed you to that great truth of science which cannot be challenged, which is all there. So anybody who comes out with any new proposal about defaming God or saying that there is no God, we can prove
Not that there is God, but everything, the creation of this earth, the creation of human beings, and everything was done harmoniously by the will of God. If will of God has done everything, the human beings should not take any credit for discovering some things which are created by God. Supposing this carpet is made by somebody and we start discovering all the colors, what is so great? It is all there. You cannot create. So it is not the creation part of it so much important, but the fashioning of this world, whole thing, was done by the will of God. Now, if the will of God is so important, it has to be proved. And now through Sahaja Yoga, after the breaking of the Sahasrara, you have now for the first time felt the will of God, which is such an important thing. But for us, it is come to us so sahaj that we don't understand. We just give the bandhan and the things work out. And we feel that the things have worked out. So it is bandhan which has worked out, and we have managed everything. It's not so. It's much more than that. We have now become part and parcel of that big computer, of that will of God. We have become the medium, or we can say the channels of that will of God. We are connected with that will of God which created all this universe. So everything we can manage because we have got the absolute science in our hand. The absolute science which will work out the betterment of the whole world. We can prove it to the scientist that there is a will of God which has done all this creation. Even evolutionary process is the will of God. Without His will, nothing could have happened. So many people used to say that not even a blade of grass moves without the will of God, which is a very true thing. And you have seen now that the will of God we have got as our own power. We can use it. So how important it is to be a Sahaja Yogi. Perhaps we don't realize how important it is to be a Sahaja Yogi. Sahaja Yoga is not only for saying, Mother, I'm full of joy, I'm enjoying myself, I got purified, everything is fine. But for what? Why did you get all these blessings? Why you have been cleansed? So that this knowledge of will of God should be apparent in you. Not only that, should be a part and parcel of you. So we have to raise our level. We have to come up. For mediocre and ordinary people, it is really useless to give them Sahaja Yoga because they are good for nothing. They are not going to help us in any way because what is needed is now today that we should have people who can really manifest and reflect the will of God. And for that you can understand we have to have very strong people because this will has created this whole universe, the cosmos, this Mother Earth. Everything is created by this will of God. So now we are exposed to a new dimension, and that dimension is that we are ones who are channels of that will of God. So then, what is our duty? And what should we do about it? So the omnipotent God who is everywhere, who has done all this, the will of God that has worked it out, has to work through you people. And you have to be very strong, very sensible, very wise, also very effective people. The more effective you become,
the more energy you will get. But still I feel that the Sahajogis are more not taking the responsibility of understanding that they have to represent this God Almighty who is omnipresent, omniscient, who knows everything, who sees everything, and who is potent, means almighty. If you understand that this is what has happened after opening the Sahasrara, that you have now got the power which has these three qualities in it. Say now this big thing has to be supported by a strong pillars. But supposing if they are not strong, it will fall down. In the same way, such a great power which has come to you. For that we don't need very successful people. We don't need people who have a big name or those who have lots of money. What we need, people of character, people of understanding, of wisdom, and of strength, that whatever may come, I will stand by it. I will take to it. I'll cope with it. I'll change myself and improve myself. So now illusion has been dispelled. I hope you all have got rid of your illusions. Also, you should have no illusions about yourself. If you have any illusions, you should leave Sahaja. But know that you are chosen for this purpose by God's will. That's why you are here. And you have to take it up the responsibility of understanding this science, which is absolute, and working it out yourself, for yourself as well as for others. You have felt my love. But your love must be felt, because God is love. So your love must be felt by others. Others must feel that you are compassionate, loving, understanding. That's all the time. This will of God is flowing through you. And you have to work it out in such a manner that people should know that you are a saint, that this power is flowing through you. So now, as you are today here, so many people, I'm really enamored to see so many people out there. And we have done so much of our growth and grown out of all those nonsensical things that we were following. But today, we have to take a vow that I'll now fashion my life according to the will of God. Absolutely. And dedicate myself to that. No family, no other considerations, just forget it. Nothing so important. Everything can be looked after by the will of God. So if you just try to follow the will of God, your children will be looked after, everything will be looked after. You don't have to worry for anything. And that works. Just try to understand that you have problems because you don't want to give those problems to God. You want to keep it to themselves. That's why you have problems. If you decide that no, I just want to give these problems to the God's will, finished. Also there are some who want to say that we are not so capable, whether we can't do it. Saying like this also is stupid. You test yourself, see for yourself. So first of all, one has to understand, why do we say such a thing? Maybe that we are very money oriented, that we want to have money to ourselves or something like that. Or some people are there who talk of business also in surgery. There must be something like a money orientation or some sort of a material attachment that they say that we are not capable, we cannot change. The second could be this mamatva, as they call it, the attachment, your family, children, this, that. Or this is mine, this is mine, this is mine.
This could be the second reason, that you think that you are not bold enough or you are not strong enough to do such. Thirdly, could be that you are still playing with your old habits and that you are enjoying your life without virtues. There can be some reason like that. So just try to locate, why am I behaving like this? Why am I not getting into the same beautiful path of my ascent as everybody has got it? If you introspect, you will find out that there's something wrong with me that I think I am not capable of doing. You are capable of doing everything. You just try this and enjoy it. So, most important thing now remains is that you should become a proper, strong, compassionate vehicle of God's will. So, then what is most important? Of course, I agree that you do my puja because that helps you a lot, no doubt. But other things are not important. So many other things you people tell me is not of importance. Main thing is that you should all ascend higher and higher and compete with each other in getting into higher situation. As it is, I think in such a short time we have achieved a lot, no doubt, but still we have to speed up and work it out. I am sure that this new science, or we can say that which is the absolute science, will one day outshadow the other science and tell people that this is what it is in your hands, you work it out. So today is the day we celebrate by which we have opened absolutely a new dimension, absolutely a venue of great divinity, of the proofs of divine. And this is something so great that we can really finish all the illusions they have about themselves, about their ego. We can manage that. That power you all have. May God bless you. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களின் வாழ்வு தங்களுடையது, எங்களின் இதயம் தங்களுடையது, இங்குள்ள அனைத்தும் தங்களுடையது. தாயே, தங்களின் அன்பு தத்துவத்தை உணர்ந்துள்ள நாங்கள் அந்த அன்பை இவ்வுலகம் முழுவதும் கொண்டு செல்லும் கருவிகளாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே,
தங்களின் அன்பானது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் அகற்றிவிட்டு நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை உணர வைத்திருக்கிறது. தாயே, நாங்கள் எப்பொழுதும் இறை தொடர்பிலேயே இருக்கவும், நாங்கள் இறைவனின் ராஜ்யத்தில் நிலைத்திருக்கவும், தங்களின் அன்பிற்கு பாத்திரமாக எப்பொழுதும் இருக்கவும் இன்றைய நன்னாளில் எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பு உரையின் மூலம் எங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தியமைக்கும், எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு அளித்ததற்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் இந்த சரணடைதலை தயவு செய்து தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம்.